Hey guys, welcome back to Data Coaching. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது free 80-day data analytics course. Today we are on the 65th day. இப்போ நம்ம பைத்தான் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம், மேட்ப்ளாட் லைப்ரரி பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் மேட்ப்ளாட் லைப்ரரியோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், ஸ்கேட்டர் பிளாட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், லைன் பிளாட் பார்த்தோம், பார் பிளாட் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹிஸ்பிளாட், தட் இஸ் ஹிஸ்டோகிராம் பிளாட்னா என்ன, பை பிளாட்னா என்ன, சப்ளாட்னா என்ன டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த கிளாஸ் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் அபவுட் our டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ். நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம மாஸ்டர் கிளாஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். லைக் ஐ ஹாவ் கிவன் ஆல் த டாபிக்ஸ் ஹியர். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லைனா லிங்க்டின்லேயோ என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். So I have displayed the topics here. This all we are giving at very affordable price. Please check it in the description box. So let's get started with today's topic. இதுக்காக நான் இப்போ Jupyter notebook open பண்ணிக்கிறேன். So I am on my Jupyter notebook. New notebook open பண்ணிக்குவோம். So here I will click new. Python 3 click பண்ணிக்கோங்க. So before starting this, first நீங்கள் ஹிஸ்டோகிராம்னா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கூகுளில் உங்களுக்கு நான் ஹிஸ்டோகிராம் வந்து டைப் பண்ணி அதோட ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இந்த ஹிஸ்டோகிராம் பற்றி நீங்கள் கிளாஸ் 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சாப்டர்லேயோ இல்லைனா மேக்ஸ்லேயோ நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ ஹிஸ்டோகிராம் அப்படின்றது இஸ் அ chart. இதோட டெஃபினிஷன் பாருங்க. இட்ஸ் அ சார்ட் that group numeric data into a bins displaying bins as segmented columns. அதாவது ஹிஸ்டோகிராம் அப்படின்றது ஒரு கிராஃபிக்கல் டேட்டா ஆஃப் ஒரு ஷோயிங் அ பார் இன் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இப்போ இந்த பார் பிளாட்லையும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ஸ் அவைலபிளாக இருக்கும். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் பார் பிளாட்க்கும் ஹிஸ்டோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஹிஸ்டோகிராம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாருமே நமக்கு represents a range of values. லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு கிளாஸில் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 60-லேருந்து 70 மார்க்ஸ் ரேஞ்ச் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 60 to 70 அப்படின்றது ஒரு ரேஞ்ச். ஸோ இப்படி ரேஞ்ச் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ஹிஸ்டோகிராம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய ஜூபிட்டர் நோட் புக்கில் பண்ணி பார்க்கலாம். ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட மேட்ப்ளாட்லிப் வந்து இம்போர்ட் பண்ணணும், numpy import பண்ணணும், pandas import பண்ணணும், because we are doing in a new book, that is very important. So மூணு import பண்ணுறதுக்குரிய query எழுதிருக்கேன். import matplotlib.pyplot as plt ன்னு சொல்லிட்டு import numpy as np, import pandas as pd நம்ம எழுதிட்டோம். now I am going to run the query. okay, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட query-யை ரன் பண்ணிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டாக ஒயிட் பேக்ரவுண்டில் போய்க்கோங்க. இல்லை உங்களுக்கு டார்க் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் டார்க் பேக்ரவுண்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ மேனுவலாக இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை என்ட்ரன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்பையில் நம்ம படிச்சிருக்கோம் எப்படி ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த இடத்துல நம்பை யூஸ் பண்ணி ரேண்டமான நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து மார்க்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இந்த மார்க்ஸ் வேரியபிளில் தான் நம்ம ரேண்டமாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன லைப்ரரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்பை லைப்ரரி யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்பி யூஸ் பண்ணிக்கிறேன். என்பி டாட் ரேண்டம் ஃபங்க்ஷன், பிகாஸ் நம்ம ரேண்டமான வேல்யூ தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ரேண்டம் ஃபங்க்ஷன் டாட் எனக்கு ரேண்டமில் இன்டீஜர்ஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் ரேண்ட் ஐஎன்டி இன்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஸ்டார்டிங் என்ன பாயிண்ட் வேணும், எனக்கு 0லேருந்து 100 வரைக்கும் வேணும். ஸோ ஐ வில் கிவ் 101. ஓகேங்களா? எனக்கு டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் வேணும், மேபி ஒரு 50 இல்லைனா ஒரு 60 நம்பர்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ ஹியர் ஐ வில் கிவ் 60 நம்பர்ஸ். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் 101குள்ளே, அதாவது 101னா 100 வரைக்கும், 0லேருந்து 100 வரைக்கும் மொத்தம் எனக்கு 60 நம்பர் ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஐ வில் க்ளோஸ் த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். பிரிண்ட் வித்தின் அ ப்ராக்கெட்குள்ளே என்ன பிரிண்ட் பண்ணணும், நம்ம என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணமோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ மார்க்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஐ வில் ரன் த query. ஸோ இப்போ உங்களுக்கு 0லேருந்து 100 வரைக்கும் 60 ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகே, இது ஒரு ரேண்டமான நம்பர்ஸ் தான். யூ கேன் கால் இட் அஸ் லிஸ்ட் ஆர் அரே. சப்போஸ் நான் ஒன்ஸ் அகைன் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் கிடைக்கும். சேம் நம்பர் எனக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரேண்டம் நம்பர்ஸை ஒரு ஹிஸ்டோகிராமில் நான் பிளாட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம், மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ஐ ஹாவ் டு கால் ஆஃப் தி மேட்ப்ளாட்லிப், PLT கால் ஆஃப் பண்ணிக்கோங்க.
டாட் என்ன ஃபங்க்ஷன் ஹிஸ்டோகிராம் அப்படின்றதுக்கு ஹிஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹிஸ்டோகிராமில் என்ன வேல்யூ வேணும், எனக்கு மார்க்ஸ் அப்படின்ற வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வேணும். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை பேஸ் பண்ணி எனக்கு ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ இட். ஸோ அதனால் plt.show ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். நவ் ஐ வில் ரன் த query. Let's see what is the output. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே ஒரு ஹிஸ்டோகிராம் க்ரியேட் ஆகிடுச்சு. 0லேருந்து 100 வரைக்கும் பின் அதுவாகவே ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஹிஸ்டோகிராமில் எக்ஸாக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், எக்ஸாக்சிஸில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாக்சிஸில் வந்து மார்க்ஸ், ஒய் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீக்வென்சியில் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இந்த ஹிஸ்டோகிராம் பார்க்கும்போது டீச்சருக்கு ஈஸியாக ஷி கேன் அண்டர்ஸ்டாண்ட், லைக் என்ன மாதிரி விஷயங்கள் இதுலேருந்து டீச்சரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ 0லேருந்து மேபி இங்கே வந்து நம்ம 10ன்னு எடுப்போம். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து இட் வில் கம் 10. ஓகே, 0லேருந்து 10 வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 20 வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே யார் ரொம்ப கம்மியான மார்க்ஸ் எந்த ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 40லேருந்து மேபி வி வில் சே இட் அஸ் ஒரு 50 வரலாம். ஸோ 40லேருந்து 50 வரைக்கும் ஒன்லி 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஹிஸ்டோகிராம் மூலமாக ஈஸியாக ஒரு டீச்சரால் டேட்டாவை வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் இந்த இடத்துல ஸ்டில் வி ஹேவ் திஸ் கன்ஃபியூஷன் பிகாஸ் பின்ஸ் அப்படின்றது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ரேஞ்ச் 0 to 20, 20 to 40, 40 to 60 அப்படின்றதான் பின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த பின்னை நம்ம டிசைட் பண்ணலாம். இன்னும் நமக்கு எந்த இடத்துல எக்ஸாக்டாக 10 இருக்குது, எந்த இடத்துல எக்ஸாக்டாக 30 இருக்குது, எது 35 அப்படின்றது கிளியராக தெரியலை. ஸோ அப்போ இந்த பின்னோட ரேஞ்சையும் நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். ஹவு கேன் ஐ கஸ்டமைஸ்? ஸோ இப்போ இதுக்கான query எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பின் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக பின்ஸ் இஸ் ஈக்குவல் டு NP numpy யூஸ் பண்ணியிருக்கேன். NP டாட் அரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ எனக்கு ஸ்டார்டிங் 0லேருந்து 100 வரைக்கும் ஸ்டெப் வந்து 5 கொடுத்துருக்கேன். பிகாஸ் எனக்கு 5, 10 அப்படி தான் வேணும். ஸோ அதனால் 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிகரோட சைஸ் என்னால் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் plt.figure சைஸ் 6,6 கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா ஒன்ஸ் அகைன் ஹிஸ்டோகிராம் பிளாட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். எதை யூஸ் பண்ணி பிளாட் பண்ணணும், மார்க்ஸ் அப்படின்ற வேல்யூஸ் யூஸ் பண்ணுங்க. அதில் வந்து பின்ஸ் அப்படின்ற இடத்துல இந்த பின்ஸை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதோட சேர்த்து எக்ஸ்டிக்ஸ் ஒய்டிக்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த எக்ஸ்டிக்ஸ் ஒய்டிக்ஸை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம ஒய்டிக்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராததுனால லெட் இட் பி தேர். பட் நம்ம எக்ஸ்டிக்ஸில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் plt.extrix இந்த இடத்துல நம்ம இந்த பின் நம்ம என்ன ஜென்ரேட் பண்ணமோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லைக் சப்போஸ் உங்களுக்கு 10 வேணும்னா 10, உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை மென்ஷன் பண்ணிட்டு பிளாட்டை ஷோ பண்ண சொல்லுங்க. ஸோ நவ் ஐ வில் செலக்ட் அண்ட் ரன் த query and let's see the output. ஸோ இப்போ பாருங்க, என்னோட ஹிஸ்டோகிராம் இன்னும் டீட்டெயில்டாக என்னால் பார்க்க முடியுது. லைக் 0லேருந்து 5 பேர் எத்தனை பேர், 0லேருந்து 5 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க, 10 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க, 15 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க, 20 வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க. இன்னும் நீங்கள் சப்போஸ் இந்த ஒய்டிக்ஸ் இந்த ஒய் ஆக்சஸ்லையும் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூ கேன் டூ இட். பட் நமக்கு 0லேருந்து 1, 1லேருந்து 2, 2லேருந்து 3ன்றனால அதில் இன்னும் நமக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. லெட் இட் பி தேர். ஓகே, ஸோ அப்போ நமக்கு 0லேருந்து 5 வரைக்கும் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலேயே அதிக ரேஞ்ச் யார் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் உங்களால் பார்க்க முடியும். 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50லேருந்து 55 வரைக்கும் ரேஞ்ச் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 60லேருந்து 65 வரைக்கும் யாருமே ஸ்கோர் பண்ணலை. அபவ் 95க்கு மேலே யாருமே ஸ்கோர் பண்ணல. இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை உங்களால் இது பண்ணிக்க முடியும். ப்ளஸ் உங்களுடைய மார்க் ரேஞ்சுமே 5 பேஸ் பண்ணி வரும். லைக் 0 to 5, 5 to 10, 10 to 15 அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு கலர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ப்ளூ கலர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ளூ கலர்ஸை ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் த நேம் லைக் PLT. ஒன்ஸ் அகைன் PLTயை கால் பண்ணிக்கோங்க. ஹிஸ்டோகிராம். ஓகே, வித்தின் அ ப்ராக்கெட்டில் நம்ம மார்க்ஸ் அப்படின்ற வேரியபிள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பின்ஸ் ஒன்ஸ் அகைன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பின்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்ஸ் என்ன நேம் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காமா, நெக்ஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கலர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கலர். லைக் ஹியர் I will give it as green color நான் கொடுக்குறேன். ஓகே, I will close the function. நெக்ஸ்ட் நம்ம plot show பண்ண சொல்லுவோம் green. ஓகே, I will close it. quotation கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. Now I will enter plt.show function கொடுங்க. Now I am going to run the query.
let's see this. ஸோ இப்போ பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரில் ஹிஸ்டோகிராமோட கலர்ஸும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதோடைய ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ண முடியும்னா எஸ் பாசிபிள். இப்போ நமக்கு வெர்டிக்கலாக இருக்குது, இதையே ஹரிசாண்டலில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா that is also possible. ரொம்ப ஈஸி, சேம் இதே இதில். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு காப்பி திஸ் and paste it. just இந்த இடத்துல after colors அப்புறம் நம்ம orientation கூட add பண்ணணும். comma orientation which is equal to within a quotation குள்ளக்க உங்களுக்கு horizontal, because we have two option. already நமக்கு vertical இருக்கு, எனக்கு horizontal வேணும். close the quotation. so once again I will run the query. let's see the output. so இப்போ பாருங்க, எனக்கு ஹரிசாண்டல்ல பிளாட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன இதில் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே டிஃப்ரெண்ட், இந்த ஒரே ஒரு டைப் தான் இருக்கா மேம் ஹிஸ்டோகிராமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். லைக் ஹிஸ்டோகிராம்லேயே நமக்கு பார் இருக்குது, பார் ஸ்டாக்டு இருக்குது, ஸ்டெப் இருக்குது, ஸ்டெப் ஃபில்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஃபார் திஸ் ஐ வில் ஷோ யூ லைக் சேம் அதே இதிலே சேஞ்ச் பண்ணால் ஐ எம் கோயிங் டு காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஆஃப்டர் கலருக்கு அப்புறமா ஹிஸ்ட் டைப், அதாவது இருக்குது ஹிஸ்ட் டைப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ வித்தின் அ ப்ராக்கெட்டில் ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி ஸ்டெப் அப்படின்ற இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். க்ளோஸ் இட். நவ் ரன் த query. let's see the output. பாருங்க, உங்களுக்கு உள்ள ஃபில் ஆகாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மட்டும் காமிக்கும். இன்னொன்று ஸ்டெப் ஃபில்ட் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்த்தது. ஓகே, இதில் வந்து ஃபில் ஆகிருக்கு இல்லையா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம், இதுக்கு பேர் தான் ஸ்டெப் ஃபில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார் டைப் ஒன்று இருக்குது, ஐ வில் ஷோ யூ தேட் ஆல்சோ. ஹிஸ்ட் டைப் இஸ் ஈக்குவல் டு வித்தின் அ கொட்டேஷனில் பார். ஓகே, I'll close it. Now I'm going to run the query. So this is called as a bar. பார்க்குறதுக்கு ஒரு பார் மாதிரி இருக்குது, சேம் லைக்காக அந்த ஃபில்டு ஆனது மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் பாருக்கு பதிலாக we can say bar stacked, இன்னொரு டைப். ஓகே, பார் stacked. once again I will run the query. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு சேம், மோரோவர் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணி நம்மளால் சப்போஸ் ஒரு சில டைமில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோடதை கம்பேர் பண்ணி, இது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சே நம்ம ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ணிக்கோம். இப்போ எனக்கு வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லைனா மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணணும். ஹவு கேன் ஐ டூ திஸ்? ஸோ இதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு marks 1 அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த mark 1லேயே ஐ எம் கோயிங் டு ஜென்ரேட் இட் ரேண்டம்லி. இதுக்கு நான் np.random ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். டாட் இங்கே எனக்கு இன்டீஜர்ஸ் தான் வேணும். ஸோ அதனால் rand int இன்டீஜர்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நவ் எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 101 வரைக்கும் வேணும். ஐ வாண்ட் 50 நம்பர்ஸ். ஓகே, இந்த தடவை நான் 60 எடுக்கல, 50 நம்பர்ஸ் எடுக்கிறேன். ஸோ இதே மாதிரி marks 2 அப்படின்னு ஒரு காலம் எடுத்துக்கிறோம். செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஈக்குவல் டு சேம் அதே தான், np.random function .rand int ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கேயும் எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 100 வரைக்கும் வேணும். ஹியர் ஆல்சோ ஐ வாண்ட் 50 மார்க்ஸ். ஓகே, க்ளோஸ் இட். இன்னொன்று தேர்ட் ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் எடுத்துக்கிறேன். ஸோ ஹியர் ஐ வில் டேக் இட் அஸ் mark 3 which is equal to np.random ஃபங்க்ஷன் சேம் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே இன்டீஜர்ஸ் வேணும். ஸோ அதனால் rand int ஓப்பன், 0ல் ஸ்டார்ட் ஆகி 100 வரைக்கும் வேணும். ஸோ ஐ வில் கிவ் 101. இங்கே எனக்கு 50 மார்க்ஸ் வேணும். ஓகே, ஸோ இப்போ மூணு ஸ்டூடெண்ட்டோடைய நம்பர்ஸை ரேண்டமாக ஜென்ரேட் பண்ண சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு பிளாட் தி ஹிஸ்டோகிராம். ஸோ அதுக்காக plt.histogram எடுத்துக்கிறோம். ஸோ வித்தின் ப்ராக்கெட்குள்ளக்க உங்களோட வேல்யூஸ் மென்ஷன் பண்ணணும். இயர்லியராக நம்ம என்ன பண்ணோம், marks 1 அப்படின்றதோட முடிச்சுக்கிட்டோம். பட் இந்த இடத்துல நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கனால வித்தின் அ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளக்கா மார்க்ஸ் அந்த வேரியபிள் அப்படியே கொடுத்துக்கோங்க. marks 1, marks 2, marks 3. ஓகே, marks 3 எல்லாரும் நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நேம் ராங்காக இருந்ததுன்னா we will get a wrong result. Close the square bracket. நெக்ஸ்ட் நம்ம பின் வேணும் அப்படின்னா நீங்கள் பின்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதிலே இருக்கிறது வேணும்னா யூ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் இட். பட் ஹியர் ஐ எம் கோயிங் டு மென்ஷன் ஆல்ரெடி நம்ம ஜென்ரேட் பண்ண பின்ஸே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய கலர் என்ன வேணும் அப்படின்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இது எதுவுமே டிசைட் பண்ணாமல் கொடுத்தோம் அப்படின்னா மேபி என்னவாகும் அப்படின்னா அதுவே ஒரே கலராக கொடுத்துச்சுன்னா we will not understand it. அப்போ இந்த இடத்துல நான் கலர்ஸ் கொடுக்கலாம், மென்ஷன் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு மென்ஷன் அட் கலர் இஸ் ஈக்குவல் டு வித்தின் அ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில், பிகாஸ் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் மென்ஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஐ வாண்ட் இன் ஆரஞ்ச் கலர். ஓகே, செகண்ட் ஐ வாண்ட் இன் ப்ளூ கலர், தேர்ட் ஒன் ஐ வாண்ட் இன் கிரீன் கலர். ஓகே, 3 பேருக்கு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துட்டோம். க்ளோஸ் த ஸ்கொயர் ப்ராக்கெட்.
I am going to label it. Okay, ஸோ அதனால் இந்த இடத்துல லேபிள் ஆட் பண்ணிக்க போகிறேன். என்னென்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ லேபிள் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் ஏன்னு மென்ஷன் பண்ண போகிறேன். வித்தின் அ கொட்டேஷனுக்குள்ளக்க கிளாஸ் ஏ, க்ளோஸ் த கொட்டேஷன், கமா, ஓப்பன் தி கொட்டேஷன், கிளாஸ் பி, ஓகே, கொட்டேஷன், கமா, கிளாஸ் C, கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டு கிளாஸ் C, க்ளோஸ் த கொட்டேஷன், க்ளோஸ் தி ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகே, ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். நவ் கர்வ் ப்ராக்கெட் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹிஸ்டோகிராம் பிளாட் பண்ணுறதுக்கு எல்லாமே இது பண்ணிட்டோம். இங்கே லெஜெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால PLT லெஜெண்டையும் கால் ஆஃப் பண்ணிக்குவோம். ஸோ PLT டாட் லெஜெண்ட் ஓப்பன் க்ளோஸ். ஓகே, இப்போ நான் ஷோ பண்ண சொல்ல போகிறேன். PLT டாட் ஷோ ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன், ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணும் போது 3 டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை ஒரே ஹிஸ்டோகிராம் பிளாட்டில் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். லெட் அஸ் ரன் த query. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு லெஜெண்ட் இங்கே ஷோ பண்ண சொல்லியிருக்கனால இங்கே ஃபர்ஸ்ட் ஆரஞ்ச் கலர் கொடுத்துருக்கோம். ஆரஞ்ச் கிளாஸ் ஏவாகவும், ப்ளூ கிளாஸ் பியாகவும், க்ரீன் கிளாஸ் சியாகவும் இருக்குது. ஸோ இப்போ இதில் நம்மளால் ஈஸியாக 3 டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. 0லேருந்து 20 வரைக்கும் இந்த மார்க்ஸ் எவ்வளோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, செகண்ட் அப்படின்றத நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ இதை பார்க்கும் போதே யார் கிளாஸ் டாப்பர் அப்படின்னா க்ரீன் கலர், தட் இஸ் மார்க் தேர்ட் ரேங்க் எடுத்த தேர்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான் வந்து கிளாஸ் டாப்பர் அப்படின்றதையும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னாலுமே யூ கேன் டூ இட். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஹிஸ்டோகிராம் பிளாட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பை பிளாட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபார் த பை சார்ட் ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see the definition. இந்த ஹிஸ்டோகிராம் delete பண்ணிவிட்டு நான் பை சார்ட்னு கொடுக்குறேன். ஸோ இந்த பை சார்ட் பார்த்து சேம் நம்ம மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ இப்போ நம்ம மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி யூஸ் பண்ணி இந்த பை சார்ட் எப்படி ட்ரா பண்ணுறது, அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பை சார்ட் அப்படின்றது இட்ஸ் லைக் அ சர்க்குலர் கிராஃப். இதோட டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா I'll go here, pie chart definition. ஸோ இப்போ பாருங்கள், a pie chart is a type of graph representing a data in circular form which each slice of circle representing a fraction or proportionate part of the whole. ஓகேங்களா? ஸோ as I told, pie chart அப்படின்னா ஒரு சர்க்குலர் கிராஃப். இதில் டேட்டா வந்து ஸ்லைஸாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் ஒரு ஸ்லைஸ், ஆரஞ்சு ஒரு ஸ்லைஸ், லைட் ப்ளூ ஒரு ஸ்லைஸ், க்ரீன் ஒரு ஸ்லைஸ், இந்த மாதிரி ஒரு சர்க்குலரில் ஒரு பார்ட் அது எத்தனை பர்சன்டேஜ் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு ஸ்லைஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். சேம் இதை நம்ம we can do it from our notebook. நான் இந்த இடத்துல for this I'm going to create a new notebook. So I'll create it. Let me close the old one. So நம்ம first time create பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால we need to import. என்னென்ன இம்போர்ட் பண்ணணும்? மேட்ப்ளாட்லிப் இம்போர்ட் பண்ணணும், pandas, numpy மூணுமே இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான query எழுதியிருக்கேன். import matplotlib.pyplot as plt, import numpy as np, import pandas as pd. Now I'm going to run the query. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணிட்டோம். சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் டார்க் பேக்ரவுண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் டார்க் பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். பட் இந்த பை சார்ட்டுக்கு நான் டார்க் பேக்ரவுண்ட் எடுக்கல, பிகாஸ் உங்களுக்கு ஷேடோ அப்படின்ற ஒரு பேராமீட்டரை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டார்க் பேக்ரவுண்டில் இட் கேனாட் பி ஷோன். ஸோ அதனால் நான் ஒயிட் பேக்ரவுண்ட் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இந்த டார்க் ஒயிட் ரெண்டு மட்டும்தான் மேம் ஸ்டைல்ஸ் இருக்கான்னு கேட்டால், நோ, வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் லைக் GG plot is there, இல்லைனா 538 ஸ்டைல் இதெல்லாம் இருக்குது. வி வில் see it. பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ டேட்டா செட் வித் 5 ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஐ வில் ரைட் இட், தென் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ ஹியர் ஐ ஹேவ் கிரியேட்டட் அ வேரியபிள் நேம்ட் அஸ் கிளாஸஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸஸ் அப்படின்றதுக்கு கீழே ஃபிசிக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. ஸோ இந்த வேரியபிள் நேம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் மார்க்ஸ், ஃபிசிக்ஸில் 89, கெமிஸ்ட்ரியில் 72, மேக்ஸில் 81, சயின்ஸில் 65, சோஷியல் ஸ்டடீஸில் 95. ஸோ இப்போ இதுக்கு பை சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்குரிய query என்ன அப்படின்னா plt.py. அங்கே நம்ம .hist யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல .py யூஸ் பண்ணிக்கோங்க. இன்சைட் த ப்ராக்கெட்டுக்குள்ளே மார்க்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மார்க்ஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன லேபிள்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த லேபிள்ஸ் அப்படின்றதுல இந்த கிளாஸஸ் அப்படின்ற வேரியபிளை கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்படின்னா தான் ஒரு மார்க்கு கரஸ்பாண்டிங் லேபிள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் plt.show கொடுத்துருக்கேன். லெட் மீ ரன் இட் அண்ட் லெட் சி. ஸோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பை சார்ட் கிரியேட் ஆயிருக்கு. லேபிள்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால 89 இஸ் ஃபிசிக்ஸ், 72 இஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ ஹியர் இட் இஸ். ஓகே, அந்த மாதிரி இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்லைஸ் எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்லைஸோட சைஸ் வந்து டிஃபர் ஆகும்.
ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இருக்கிறதுலே அதிகமான மார்க் வந்து ஐ திங்க் சோஷியல் ஸ்டடீஸ், தென் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தென் ஃபிசிக்ஸ்க்கு அப்புறம் மேக்ஸ். லெட் அஸ் see. பாருங்க, இருக்கிறதுலே அதிகம் வந்து 95 சோஷியல் ஸ்டடீஸ், செகண்ட் அதிகமாக இருக்கிறது 89 இஸ் ஃபிசிக்ஸ், தேர்ட் அதிகமாக இருக்கிறது வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ நமக்கு இதை பார்த்தாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இது வந்து ஒரு டிஃபால்ட் பை சார்ட். இந்த ஸ்லைஸோட சைஸோ இதோட பேராமீட்டர்ஸோ நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலை, டிஃபால்ட்டாகவே கிரியேட் ஆனது. ஸோ இதுக்கான கலர்ஸ் டிஃபால்ட்டாக இதில் இருக்க கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நோ, வி கேன் கிவ் அ கஸ்டம் கலர்ஸ். ஸோ ஐ வில் ஷோ யூ லைக் ஃபர்ஸ்ட் கலர்ஸ் அப்படின்ற ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்குவோம், லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கலர்ஸ் இஸ் ஈக்குவல் டு within a square bracketல first I am going to mention as red color எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளூ கலர், கமா நெக்ஸ்ட் ஐ வில் டேக் இட் அஸ் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு மேம் எனக்கு ஒரு சில கலர் கோட்ஸ் வந்து தெரியலை மேம், ஐ மீன் கலர்ஸ் தெரியலை, ஐ வாண்ட் டு யூஸ் த கோட் அப்படின்னும் போது நீங்கள் ஹெக்ஸாடெசிமல் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமலோட நீங்கள் எதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா HTML கலர் பிக்கர் யூஸ் பண்ணி இந்த கோட்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேருந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சில கோட்ஸ் கொடுக்குறேன், லைக் /FFA07A. இது எல்லாமே நான் வந்து ஆன்லைன் 7A. ஓகே, ஸோ இது எங்கேருந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னா ஆன்லைனில் HTML கலர் பிக்கர் அப்படின்றத எடுத்து எனக்கு தேவையான கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கமா இன்னொரு கலர், பிகாஸ் இங்கே 5 இருக்கு இல்லையா, ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் அன் another one கலர். அதையும் ஹெக்ஸாடெசிமலில் தான் கொடுக்க போகிறேன், லைக் 8A2BE2. ஓகே, க்ளோஸ் த கொட்டேஷன், க்ளோஸ் த ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் சொல்ல போகிறோம். என்ன சொல்லணும்? பிளாட் தி பை சார்ட். ஓகே, வித்தின் அ ப்ராக்கெட்டுக்குள்ளக்க என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்ஸ் எடுத்துக்கிறோம். மார்க்ஸ் அப்படின்றதா நம்மளுடைய வேரியபிள் வேல்யூ. ஓகே, ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட லேபிள்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஸோ லேபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிளாஸஸ் தான் நம்ம வந்து இங்கே லேபிள்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ கிளாஸஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, கமா. ஸோ இந்த இடத்துல கலர்ஸ் அப்படின்ற பேராமீட்டர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும், பிகாஸ் நம்ம கலர்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கலர்ஸை இப்போ நம்மளோட பை சார்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கலர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கலர்ஸ். ஓகே, இங்கே என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் இங்கே கொடுக்கணும். ஓகே, நான் I'm going to close it. இப்போ இந்த plot show பண்ண சொல்ல போறோம். So plt.show. Now I'm going to run the query and see the output. So இங்க பாருங்க, நமக்கு colors வந்து change ஆயிருக்கு. லைக் வந்து நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா ரெட் வந்து physics கேட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது physics இருக்கனால physics in red color. செகண்ட் chemistry வந்து நமக்கு blue colorல வேணும். See, chemistry is in blue color. தேர்ட் மேக்ஸ் வந்து நம்ம green color சொல்லியிருந்தோம். ஸோ மேக்ஸ் green color கொடுத்துருக்காங்க. தென் சயின்ஸ் வந்து ஐ ஹாவ் கிவன் சம் ஹெக்ஸாடெசிமல்ஸ். ஸோ இந்த வந்து ஒரு லைட்டான ஒரு பேஸ்டல் கலர்ஸ்லையும், சோஷியல் ஸ்டடீஸ் வந்து ஒரு வயலட் கலர்லையும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் கலர்ஸை கூட நம்மளோட பை சார்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இல்லை எனக்கு இது இந்த பை சார்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப எம்டியாக இருக்குது மேம், இதில் இன்னும் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத ஆட் பண்ணால் இட் வில் பி மோர் பெட்டர் அப்படின்னா, யா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ அதுக்காக நம்ம ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ண போகிறோம், தட் இஸ் ஆட்டோ பிசிடி அப்படின்ற ஒரு பேராமீட்டர்ஸ். ஸோ ஐ வில் ஷோ யூ plt.pychart-குரிய கோட் எழுதிக்குவோம். வித்தின் அ ப்ராக்கெட்டில் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வேல்யூ எழுதிக்கோங்க, மார்க்ஸ், செகண்ட் நம்மளோட லேபிள்ஸ் எழுதிக்கோங்க. லேபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிளாஸஸ் தான் நம்ம லேபிள்ஸை எடுத்திருக்கோம். ஸோ கிளாஸஸ்ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கலர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கலர்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் டேக் தி கலர்ஸ். நம்ம இங்கே ஆல்ரெடி கிரியேட் பண்ணோம், இந்த கலர்ஸ் எடுத்துக்கோம், கமா. செகண்ட் இன்னும் இப்போ நெக்ஸ்ட்டாக ஆட் பண்ணக்கூடிய இந்த பேராமீட்டர் தான் நமக்கு பர்சன்டேஜ் ஆட் பண்ண போகுது. ஸோ இந்த பேராமீட்டர் என்ன அப்படின்னா ஆட்டோ பிசிடி. ஓகேங்களா, ஆட்டோ பிசிடி விச் இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, கொட்டேஷனுக்குள்ள மென்ஷன் பண்ணணும், பர்சன்டேஜ் 1.1. ஓகே, எஃப் ஒன்ஸ் அகெயின் பர்சன்டேஜ் க்ளோஸ் தி கொட்டேஷன். ஸோ இந்த இடத்துல இந்த 1.1 என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர் டெசிமலுக்கு அப்புறமா ஒரு வேல்யூ ஆட் பண்ணும். அதுக்கு தான் இந்த 1.1. சப்போஸ் 1.2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் ஆட் 2 டெசிமல். 1.3ன்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் ஆட் 3 டெசிமல். ஸோ இந்த ஆட்டோ பிசிடியில் /1க்கு அப்புறமா 0.1 அப்படின்றது இந்த மாதிரி இந்த பேராமீட்டரை இப்படி தான் டிஃபைன் பண்ணணும். இதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எத்தனை 1 வேணும், 2 அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரிமைனிங் இந்த இஃப், அதுக்கப்புறம் வர 2% ஸ்டார்டிங்கில் இருக்கிறது எல்லாமே இதே மாதிரி தான் நீங்கள் காமிக்கணும். இப்போ நம்ம ஷோ பண்ண சொல்ல போகிறோம். plot show show open close bracket, let us run the query. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே பர்சன்டேஜ் ஷோவாக இருக்குது.
ப்ளஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 22 பாயிண்ட்க்கு அப்புறமா நமக்கு ஒரு டெசிமல் வந்திருக்கு. இங்கே 0.6 0.2 அப்படின்னு நமக்கு ஒரு டெசிமல் வந்திருக்கு. ஐ எம் கோயிங் டு மேக் இட் அஸ் அ 2 டெசிமல். ஸோ இதுக்கப்புறம் பாயிண்ட்க்கு அப்புறமா நான் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ எம் கோயிங் டு ரன் த query. ஸோ லெட்ஸ் see the output. இங்கே பாருங்க 0.14 0.63 0.17 0.15 அப்படின்னு நமக்கு 2 டெசிமல் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை டெசிமல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோட் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்லைஸை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோட் அப்படின்ற பேராமீட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோட் வேல்யூஸ் என்ன அப்படின்றத கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபார் திஸ் ஓகே ஐ எம் கோயிங் டு ரைட் அ query. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோட் வேல்யூஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் இந்த வேரியபிள் எக்ஸ்ப்ளோட் அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண போகிறேன். which is equal to what I'm going to give is எனக்கு first அதாவது index first indexல இருக்கக்கூடியதை explode பண்ணி காமிக்கணும். first indexல என்ன இருக்கு physics இருக்கு. ஓகே இந்த physics மட்டும் explode பண்ணி காமிக்கணும். அப்ப நான் என்ன பண்ணும் 0 point இந்த 1 அப்படின்ற இண்டெக்ஸை 0.1 எனக்கு explode பண்ணுங்க. ரிமைனிங் இருக்கக்கூடியது எதையுமே explode பண்ண வேண்டாம்னா 0ல காமிக்கணும். ஓகே 1 2 3 4 5 கொடுத்துட்டோம். டோட்டலி நமக்கு 5 தான் இருக்கு. physics chemistry math science social science. ஓகே சோ கீழே அதுக்கான query எழுதிக்குவோம் plt.py சேம் இதே தான் நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதியிருப்போம்ல. ஸோ ஐ எம் கோயிங் டு காப்பி திஸ் control plus C control V. பட் இது அப்படியே கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா no, we have to add another parameter. இந்த இடத்துல இது இங்கே நம்ம எக்ஸ்ப்ளோர்ட் வேல்யூஸ்னு கிரியேட் பண்ணிட்டோம். அந்த எக்ஸ்ப்ளோர்ட் வேல்யூஸை இந்த இதில் ஆட் பண்ணணும். நம்மளோட பை சார்ட்டில் ஆட் பண்ணால் தான் அது காமிக்கும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பேராமீட்டர் ஆட் பண்ண போகிறோம் எக்ஸ்ப்ளோர்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த இங்கே நோக்கில் நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே எழுதிக்கணும். ஓகே explode underscore values. Okay fine, everything is fine now. So now I am going to run the query. So இப்போ பாருங்க என்னோட output physics அப்படின்ற ஒரு particular classes label மட்டும் எனக்கு வெளியில explode ஆயிருக்கு. கொஞ்சம் வெளியில வந்திருக்கு. ஓகேங்களா மூவ் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு பேர் தான் எக்ஸ்ப்ளோர்ட்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதோடைய ஷேடோ வேணும் எனக்கு. இப்போ வெறும் இது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிள் பை சார்ட் இருக்கு மேம், எனக்கு ஷேடோ ஆட் பண்ணணும் அப்படின்னா யா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். என்ன பண்ணலாம் சேம் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஜஸ்ட் ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோர்ட் வேல்யூஸ்க்கு அப்புறமா ஷேடோ அப்படின்ற ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ணுக்காமா ஷேடோ விச் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுக்கணும். ஓகே நீங்கள் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ ஆட் ஆகும். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ரன் த query அண்ட் லெட் see the output. பாருங்க இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதா ஒரு அப்படியே ஒரு ஷேடோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஆட் ஆன மாதிரி இருக்கு. ஸோ இங்கே நமக்கு இந்த பேராமீட்டர் ஷேடோ இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுத்தது மூலமா இந்த எக்ஸ்ட்ரா ஷேடோ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பை சார்ட்டோடைய சைஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமானா that is also possible. So அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சேம் அதே தான் query எழுதிக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஷேடோ வேணும். I am not going to add the shadow here. ஸோ இந்த சைஸ் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரேடியஸ் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து ரேடியஸ் ஐ எம் கிவிங் அஸ் 1.6. லெட் மீ ரன் த query. ஸோ பாருங்க இயர்லியராக இருக்கக்கூடிய பை சார்ட் சின்னதாக இருக்குது. கம்பேரிங் வித் திஸ் இட் இஸ் வெரி பிக் சைஸ் பிகாஸ் இங்கே நம்ம இதோடைய ரேடியஸ் 1.6ன்னு கொடுத்துருக்கோம். பட் இங்கே நமக்கு ஷேடோ இல்லை. எதனால அப்படின்னா இங்கே நம்ம ஷேடோ அப்படின்ற பேராமீட்டர் ஆட் பண்ணலை. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் தட் ஆல்சோ. ஓகே ஸோ இந்த மாதிரி உங்களால் ஒரு பை சார்ட்டோடைய ரேடியஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸை கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். என்ன ஃபாண்ட் சைஸ் வேணும், என்ன கலர்ஸ் வேணும், இது எல்லாமே உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபாண்ட் கலர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய query எழுதியிருக்கேன் லைக் அண்டர் த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற நேமில். ஸோ அதை டெக்ஸ்ட் ப்ராப்ஸ் அப்படின்ற வேரியபிளில் ஸோ இன்சைட் ஐ ஹேவ் கிரியேட்டட் அ டிக்ஷனரி ஃபாண்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 14ன்னு கொடுத்துருக்கேன். அதோடைய கலர் வந்து டபிள்யூன்னு கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஃபாண்ட் கலர்ஸ் எல்லாம் எனக்கு பிளாக்ல இருக்குது. ஸோ பிளாக்கை ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஐ ஹேவ் கிவன் எஸ் டபிள்யூ. சப்போஸ் உங்களுக்கு ஒயிட் கலரில் இருந்தது, ஒயிட்டை நீங்கள் பிளாக்காக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கே அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு இன்சைட் திஸ் நீங்கள் இன்னொரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும். தட் இஸ் பேராமீட்டர் இஸ் கால்ட் அஸ் அ டெக்ஸ்ட் ப்ராப்ஸ். ஓகே ஸோ டெக்ஸ்ட் ப்ராப்ஸ் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ இந்த டெக்ஸ்ட் ப்ராப்ஸ் அப்படின்ற பேராமீட்டர் கொடுத்துட்டு ஈக்குவல் டு இங்கே நீங்கள் என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ சேம் அதே நேமை இங்கே கொடுக்கணும் டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அதை ஷோ பண்ணியிருக்கேன். ஐ எம் கோயிங் டு செலக்ட் அண்ட் ரன் த query. லெட்ஸ் see the output. ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு ரேடியஸ் குறைஞ்சிருச்சு பிகாஸ் நான் ரேடியஸ் ரிலேட்டடாக எதுவுமே மென்ஷன் பண்ணலை. என்னோட ஃபாண்ட் சைஸ் இஸ் 14. இயர்லியராக இருந்ததை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃப்ரம் த பிளாக்லேருந்து எனக்கு ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் அதுக்கு அந்த பை
சார்ட்டில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு உங்களால் வெஜ்ஜஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வெஜ்ஜஸ் அப்படின்றது இந்த ஸ்லைசஸ், இந்த ஸ்லைசஸோடைய லைக் அதோட வித் எவ்வளோ இருக்கணும், அதோடைய ஸ்டைல். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது, இதை நீங்கள் டாட்டட் லைனாக சேஞ்ச் பண்ணலாம், சாலிட் லைனாக சேஞ்ச் பண்ணலாம், அது என்ன கலர்ஸில் இருக்கணும், இது எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஹவு கேன் வி டூ திஸ்? ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் அ query ஃபார் திஸ். ஸோ இதுக்கு நான் வந்து veg_props அப்படின்ற வேரியபிளில் க்ரியேட் பண்ணுறேன். இன்சைட் திஸ் ஐ ஹாவ் கிரியேட்டட் அ டிக்ஷனரி. லைக் என்னுடைய லைன் வித் வந்து 2ஆக இருக்கணும், நீங்கள் 3, 4 நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். லைன் ஸ்டைல் ஆல்ரெடி எனக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கனால நான் இந்த இடத்துல டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த எட்ஜோட கலர்ஸ் வந்து ஐ வாண்ட் இட் டு பி இன் அ ஒயிட் கலர். ஓகேங்களா? கொடுத்துட்டு plot பண்ணுங்கள் பை சார்ட். ஐ வாண்ட் த வேரியபிள்ஸ், இதோட வேல்யூஸ் வந்து மார்க்ஸ், லேபிள்ஸ் கொடுத்துருக்கோம், கலர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வெஜ் ப்ராப்ஸ் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ணும். இங்கே நம்ம டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுனால டெக்ஸ்ட் ப்ராப் ஆட் பண்ணோம். இங்கே வெஜ்ஜோட ப்ராப்பர்ட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுனால வெஜ் ப்ராப்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளாட்டை ஷோ பண்ண சொல்கிறோம். லெட் மீ ரன் த query. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஃபுல்லாமே அவுட்லைன் எட்ஜஸ், வி ஹாவ் த ஒயிட் கலர், டாட்டட் லைன்ஸ் இருக்குது, அதோட திக்னஸும் 2 இதுக்கு நமக்கு கேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த வெஜ்ஜோடைய ப்ராப்பர்ட்டிஸை உங்களால் கண்ட்ரோல், அதாவது ஸ்லைஸோட ப்ராப்பர்ட்டிஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு லெஜெண்ட்ஸ் அண்ட் டைட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னாலுமே தட் இஸ் பாசிபிள். ஹவு கேன் ஐ டூ திஸ்? ஸோ பாருங்கள், அதுக்கான query எழுதியிருக்கேன். plot பை சார்ட், மார்க்ஸ், லேபிள்ஸ் கொடுத்துருக்கோம், கலர்ஸ் கொடுத்துருக்கோம், ஆட்டோ பிசிடி மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஷேடோ எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் ஐ ஹாவ் ஆடட் எவ்ரி திங். ஸோ பிஎல்டி டாட் டைட்டிலுக்கு கீழே சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற டைட்டில் எடுத்திருக்கேன். லெஜெண்டை வந்து பிளாட் பண்ண சொல்லியிருக்கேன். அண்டர் திஸ் கிளாஸஸ் டைட்டில் சப்ஜெக்ட்னு கொடுக்க சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ரன் த query and let's see the output. ஸோ பாருங்கள், லெஜெண்ட் வந்து எனக்கு ஷோவாக இருக்குது, லைக் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு. ஷேடோ எனக்கு இருக்குது. இங்கே சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த லெஜெண்டையும் உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், சயின்ஸ், ஃபிசிக்ஸ் அப்படின்றதையும் நமக்கு இங்கே ஷோ ஆகுது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் யூ கேன் கண்ட்ரோல் ஆன் யுவர் பை சார்ட். ஸோ இப்போ இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் எப்படி மேம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், I will do it. I will write one real life code and I will show you that. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் டேட்டா செட் யூஸ் பண்ணோம். அதே தான், நீங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட் டேட்டா செட்டை இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணலாம். அதுலேருந்து பை சார்ட் க்ரியேட் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக இந்த மாதிரி கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு பேமெண்ட் டேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் டேட்டா அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஐ ஹாவ் கிரியேட்டட் அ டிக்ஷனரி. ஸோ இந்த டிக்ஷனரியில் ஐ ஹாவ் இந்த இ-வேலட், கேஷ், கிரெடிட் கார்டு, இது எல்லாமே கீஸ். ஓகேங்களா? என்ன டைப் ஆஃப் பேமெண்ட் மோட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு, எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, 400, 350, 250, இது எல்லாமே வேல்யூஸ். அதாவது இ-வேலட் 400, கேஷ் 350, கிரெடிட் கார்டு 250 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டிக்ஷனரி மீனிங். செகண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த plt.py அப்படின்ற ஃபங்க்ஷன் இட் இஸ் கோயிங் டு ட்ரா த பை சார்ட். ஓகே, ஒரு பேராமீட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். பேமெண்ட் அண்டர்ஸ்கோர் டேட்டா வேல்யூஸ் அப்படின்றது பேமெண்ட் மோடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த பேமெண்ட் மோட் இந்த இடத்துல என்னது, 400, 350, 250 அப்படின்ற வேல்யூஸை எனக்கு இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் லேபிள்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல என்னது, இ-வேலட், கேஷ், கிரெடிட் கார்டு. அப்போ லேபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு பேமெண்ட் அண்டர்ஸ்கோர் டேட்டாவில் கீஸ் தான் இங்கே என்னுடைய லேபிள்ஸ். எனக்கு என்ன கலர்ஸில் வேணும், இ-வேலட் ரெட்டில் வேணும், கேஷ் ப்ளூவில் வேணும், கிரெடிட் கார்டு க்ரீனில் வேணும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து எனக்கு வேணும், பர்சன்டேஜில் எனக்கு 1 டெசிமல் வேணும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ்ப்ளோர்டு, ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ப்ளோர் பண்ண, அதாவது இ-வேலட்டை எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கேஷை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒன்ஸ் அகைன் 0.1 கொடுத்தீங்கன்னா கேஷும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோடைய டைட்டில் வந்து பேமெண்ட் மோட் டிஸ்ட்ரிபியூஷன் மென்ஷன் பண்ணிக்கேன். லெஜெண்ட் ஷோ பண்ண சொல்லியிருக்கேன். லெஜெண்ட் அப்படின்றது என்னது, இதோட கீ தான் எனக்கு லெஜெண்ட். ஸோ அதோடைய டைட்டில் வந்து பேமெண்ட் மோடாக எடுக்க சொல்லியிருக்கேன், ஷோ பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ when I'm going to run this, let us see the output. இப்போ பாருங்கள், இ-வேலட்டும் கேஷும் எனக்கு எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம 2 இடத்துல எக்ஸ்ப்ளோர்ட் கொடுத்துருக்கோம். சப்போஸ் இதை நான் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் வேணான்னு சொன்னேன் அப்படின்னா when you run this இன்னும் உங்களுக்கு ஈஸியான. இப்போ பாருங்களேன், இது 2 நமக்கு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலை, இது 1 மட்டும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு.
ஸோ லெஜெண்டுடைய டைட்டில் பேமெண்ட் மோட்னு கொடுத்துருக்கோம். லெஜெண்ட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, டைட்டில் பேமெண்ட் மோட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம். ஹியர் ஐ ஹேவ் த பேமெண்ட் மோட் டிஸ்ட்ரிபியூஷன். ரெட் ப்ளூ க்ரீன் கேட்டிருக்கேன், எனக்கு ரெட் ப்ளூ க்ரீனில் கிடச்சிருக்கு. ஐ ஹேவ் ஆஸ் ஃபார் 1 டெசிமல், நமக்கு இங்கே 1 டெசிமலில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதை ப்ராக்டிக்கலான ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸில் யூஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட டேட்டாவை இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸாக்ட் query எழுதினாலுமே யூ வில் கெட் இட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி பை சார்ட். பை சார்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் தட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இஸ் தி சூப்பர் இம்பார்ட்டன்ட் டாபிக், தட் இஸ் சப்ளாட்ஸ். ஸோ இதில் சப்ளாட்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய பிளாட்ஸை எப்படி நம்மளோட லோக்கல் மிஷினில் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றதையுமே இந்த இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So let's get started. So இதை நான் அது பண்ணுறதுக்காக once again I am going to create a new notebook. I'll select here. So new select பண்ணிக்கோங்க, Python 3 click பண்ணிக்கோங்க. So now we are in our notebook. As I told, ஒரு தடவையுமே நம்ம புதுசாக notebook import பண்ணும் போது we need to import the libraries. That is very important. Okay, so first நம்ம matplotlib, numpy, pandas இது மூணையுமே import பண்ணிக்குவோம். So now we have written query for importing libraries. கிளிக் பண்ணிக்கோங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டோம். ஸோ நான் இப்போ இந்த தடவை என்ன பண்ணேன் அப்படின்னா பிளாக் கலர் பேக்ரவுண்ட் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக PLT ஸ்டைல் யூஸ் டார்க் பேக்ரவுண்ட்னு கொடுத்துருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் இட் வில் டர்ன் இன்டு அ டார்க் பேக்ரவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம பிளாட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த சப் பிளாட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் டேட்டா. ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி ஹவர்ஸ் ப்ளஸ் மார்க்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது 2 hours படிக்கிறவங்க 6 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க, 3 hours படிக்கிறவங்க 10 ஸ்கோர் பண்ணுறாங்க, 4 hours 15, அகைன் 4 hours படிக்கிறவங்க 20யும் ஸ்கோர் பண்ணுறாங்க, 5 hours 34. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டடி ஹவர்ஸில் படிக்கிறவங்களுடைய கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் என்ன அப்படின்றத நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு இதுவாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் டேட்டாவாக. ஐ எம் கோயிங் டு ரன் திஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை ஒரு ஸ்கேட்டர் பிளாட்டில் நான் ட்ரா பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம ஸ்கேட்டர் பிளாட், பார் பிளாட் இதெல்லாம் அப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துருக்கோம். So let me write a query for that. So இந்த இடத்துல plt.scatter நம்ம ஸ்டடி ஹவர்ஸ் அப்படின்றத வந்து வேல்யூவாக எடுத்துகிட்டு அது கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் எடுத்துருக்கோம், பிளாட்டை வந்து ஷோ பண்ண சொல்லியிருக்கோம். let me run this. நமக்கு இப்போ பாருங்கள் டார்க் கலர் பேக்ரவுண்டில் வந்திருக்கு. ஸோ when I do the scatter plot, I can see this output. So as a teacher இதை பார்க்கும் போது என்னால் என்ன அனலைஸ் பண்ணுது, ஒரு ஸ்டூடெண்ட்டோட மென்டாலிட்டியை அனலைஸ் பண்ணுது. Like if a student is studying for more hours, they are getting more hours. Like 12 hours படிக்கிறவங்க வந்து they are getting 100, near to 100 வாங்குறாங்க. 10 hours படிக்கிறவங்க they are getting 70, 80. அப்போ அவங்களோட ஸ்டடி ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க, கரஸ்பாண்டிங் அவங்களுடைய மார்க்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மார்க்ஸ் அண்ட் தேர் ஸ்டடி ஹவர்ஸ் ஆர் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஸோ இது வந்து லீனியராக ரிலேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட் லைட். சேம் இதே விஷயத்தை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், லைன் பிளாட் பண்ண போகிறேன். So let me write a query for that. So line plotக்கு instead of இந்த இடத்துல ஸ்கேட்டருக்கு பதிலாக இங்கே வெறும் plot அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். பட் இந்த இடத்துல நான் வந்து என்னோட லைன் வந்து ரெட் கலரில் வேணும், டேஷாக வேணும், அதாவது ஒரு சாலிட் லைனாக இல்லாமல் டேஷ்டு லைனாக வேணும்னு மென்ஷன் பண்ணிக்கேன். Now I am going to run it. Let me see the output. இப்போ பாருங்கள், எனக்கு ரெட் கலரில் தான் எனக்கு லைன் கிடச்சிருக்கு, ப்ளஸ் டாட்டட் லைன் கிடச்சிருக்கு. சிமிலர்லி இதே மாதிரி தான் மார்க்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த ஹவர்ஸ். ஓகே, சேம் இப்போ இதே ஒரு பிளாட்டை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டூ இட் அஸ் we can do it as a histogram. So let me write a query for that. ஸோ இந்த இடத்துல plot dot hist அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். I will run it. ஸோ இது வந்து எனக்கு அரே க்ரியேட் பண்ணுது. அரே க்ரியேட் பண்ணிவிட்டு I am getting a histogram. ஸோ இப்போ இந்த இடத்துல 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஸ் ஐ ஹேவ். ஸ்கேட்டர் பிளாட் இருக்குது, லைன் பிளாட் இருக்குது, ஹிஸ்டோகிராம் இருக்குது. பட் எல்லாமே ஸ்கேட்டராக இருக்குல்ல. சப்போஸ் இதை எனக்கு பார்க்கணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஸ்க்ரால் எவ்ரிதிங் அண்ட் ஐ வாண்ட் டு see it. பட் இது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணும் அப்படின்னா this subplots comes into a rule. ஸோ இந்த சப்ளாட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா கிராஃபையுமே ஆல் டுகெதர் ஒன்றா அது பண்ணி எனக்கு ஒரு சிங்கிள் பிளாட்டாக கொடுக்க போகுது. தட் இஸ் தி யூஸ் ஆஃப் தி சப்ளாட்ஸ். ஸோ இப்போ நம்ம சப்ளாட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் சப்ளாட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு டிஃபைன் அ ஃபிகர். பிகாஸ் நம்ம சப்ளாட்ஸை வித்தவுட் அ ஃபிகர் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. எப்படி ஒரு ஃபிகர் டிஃபைன் பண்ண முடியும், லைக் ஐ வாண்ட் 8x8 சைஸில் வேணும், இல்லைனா 12x12 சைஸில், அந்த மாதிரி ஃபிகர் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணும். ஸோ plt.figure. Okay, so inside this I am going to mention the figure size which is equal to 8,8 நான் கொடுத்துக்கிறேன்.
So 8, 8, close the bracket. Once again close the bracket because இங்க fix size க்கு open பண்ணிருக்கோம். So இப்போ நம்ம first நம்மளோட figure size சொல்லிட்டோம். Next நம்மளோட subplot சொல்லணும். So plt dot subplot. So இந்த இடத்துல plt dot subplot அப்படின்றது தான் இதோடைய function. So இங்க நான் 2, 2, 1 அப்படின்னு சொல்ல போறேன். What is this 2, 2, 1 அப்படின்றது? It is nothing but first 2 அப்படின்றது it indicates row. Second 2 அப்படின்றது it indicates column. 1 அப்படின்றது first plot. அதாவது first எனக்கு இந்த plot தான் வேணும் அப்படின்றது தான் நம்ம first அப்படின்னு சொல்லி சொல்றோம். So இந்த இடத்துல next நம்ம இதே மாதிரி second, third, fourth plot mention பண்ண போறோம். So இப்போ இந்த இடத்துல subplot உடைய row, column, அப்புறமா first plot அப்படின்றத mention பண்ண. பட் அது என்ன அப்படின்றத கீழே தான் நம்ம mention பண்ண போறோம். So first எனக்கு என்ன வேணும் அப்படின்னா scatter வேணும். So அதனால plt dot scatter. So scatter bracketல first வந்து நான் study hours எடுத்துக்கிறேன். இதோடைய கரெக்டான வேல்யூ பார்த்துக்கோங்க. study underscore hours marks. Okay. So study underscore hours தான் என்னுடைய வேல்யூ, கமா நெக்ஸ்ட் எனக்கு மார்க்ஸ் வந்து லேபிள்ஸாக வேணும். ஸோ ஐ வில் க்ளோஸ் இட். இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிளாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். இதே மாதிரி என்னோட செகண்ட் சப்ளாட் என்னன்னு மென்ஷன் பண்ணும். ஸோ plt டாட் சப்ளாட். ஓகே, இதே தான் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 rows, 2 column, இது என்னோட செகண்ட் சப் பிளாட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு கீழே என்ன பிளாட் வேணும் எனக்கு? இந்த இடத்துல லைன் பிளாட் வேணும்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் plt டாட் plot அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்குவோம் வித்தின் அ ப்ராக்கெட்குள்ளக்க. ஸோ இந்த தடவையும் நான் ஸ்டடி ஹவர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸ்டடி அண்டர்ஸ்கோர் ஹவர்ஸ், ஓகே, கமா மார்க்ஸ், ஓகே, கமா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் என்னோட கலரும் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் மென்ஷன் ஆர் லீவ் இட், தட் இஸ் அப் டு யூ. ஸோ நான் இந்த இடத்துல ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். கமா எனக்கு வந்து இந்த லைன் வந்து எப்படி வேணும் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் அ சாலிட் லைன், லைக் ஐ வாண்ட் அ டேஷ் லைன். ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். டேஷ் டேஷ். ஓகே, ஐ வில் க்ளோஸ் இட், ஐ வில் க்ளோஸ் த ப்ராக்கெட். ஓகே, இப்போ என்னோட தேர்ட் இது நான் மென்ஷன் பண்ண போகிறேன். அதுக்கு plt டாட் சப்ளாட். ஓகே, ஸோ வித்தின் அ ப்ராக்கெட்டில் 2, 2, 3 பிகாஸ் இது என்னோட தேர்ட் பிளாட்டாக வேணும். எனக்கு தேர்ட் பிளாட் என்னோட ஹிஸ்டோகிராம் வேணும். அதனால் plt டாட் ஹிஸ்ட் வித்தின் அ ப்ராக்கெட்டில் மார்க்ஸ் கொடுத்துக்குவோம். ஓகே, ஐ வில் க்ளோஸ் இட். நவ் ஐ வில் டூ த லாஸ்ட் ஒன். plt டாட் சப்ளாட் வித்தின் அ ப்ராக்கெட்டில் 2, 2, 4 கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா, ஒன்ஸ் அகைன் ஐ வாண்ட் தி ஸ்கேட்டர் பிளாட். ஸோ அதனால் plt டாட் ஸ்கேட்டர் கொடுத்துக்கிறேன். வித்தின் அ ப்ராக்கெட்டில் ஸ்டடி ஹவர்ஸ், study underscore hours, marks. I will close it. And இப்போ எனக்கு இந்த fourth plotல வந்து எனக்கு scatter plotடும் line plotடும் சேர்த்து வேணும். ஸோ அதனால் நான் once again I will mention plt dot plot. ரெண்டுமே கம்பைன் பண்ண சொல்கிறனால மறுபடியும் நான் மென்ஷன் பண்ணுறேன். Here I will give study underscore hours, marks, கலர் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஹியர் ஐ வாண்ட் த கலர் டு பி க்ரீன் கலர் நான் கொடுத்துக்கிறேன். க்ரீன். ஓகே, கமா எனக்கு லைன் ஸ்டைல் வந்து லெட் இட் பி டேஷாகவே இருக்கட்டும். ஓகே, ஐ டோன்ட் மென்ஷன் எனி திங் ஹியர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் என்ன சொல்லியிருக்கோம், முதல்ல நம்மளோட பிளாட்டோடைய ஃபிகர் சைஸ் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்னோட ஃபர்ஸ்ட் பிளாட் எனக்கு ஸ்கேட்டர் பிளாட்டாக வேணும். செகண்ட் வந்து எனக்கு லைன் பிளாட் வேணும். தேர்ட் எனக்கு ஹிஸ்டோகிராம் வேணும். ஃபோர்த் எனக்கு ஸ்கேட்டர் பிளாட் ரெண்டுமே கம்பைன் பண்ணி வேணும். ஸோ இதை ரன் பண்ணி இதோட அவுட்புட் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஐ வில் ரன் த query. ஸோ இப்போ பாருங்கள், ஐ காட் அ சிங்கிள் பிளாட் வேர் ஐ ஹாவ் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டிருந்த ஸ்கேட்டர் பிளாட் கேட்டிருந்தோம், செகண்ட் லைன் கேட்டிருந்தோம், தேர்ட் ஹிஸ்டோகிராம் கேட்டிருந்தோம், ஃபோர்த் வந்து எனக்கு லைனும் ஸ்கேட்டரும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சிங்கிள் சப்ளாட் மூலமாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஸை ஆல் டுகெதர் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட்டை என்னால் என்னோட லோக்கல் மிஷினில் சேவ் பண்ணிக்க முடியும். ஹவு கேன் ஐ சேவ் திஸ்? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஐ எம் கோயிங் டு ரைட் அ query plt டாட் சேவ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்குவோம். சேவ் ஃபிக். ஓகே, வித்தின் அ ப்ராக்கெட்குள்ளக்க நீங்கள் உங்கள் லோக்கலில் எங்கே சேவ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட லோக்கல் சிஸ்டமோட பாத் நான் எழுதிக்கிறேன். C:, யூசர்ஸ் அஞ்சலி டவுன்லோட்ஸில் எனக்கு சேவ் பண்ணணும். பட் இதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, சப்ளாட் டாட் என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் டாட் png ஃபார்மேட்டில் வேணும்னு சொல்லியிருக்கேன். நல்லா பாருங்கள், plt டாட் சேவ் ஃபிக் அப்படின்றத இதோடைய ஃபங்க்ஷன். அதுக்கப்புறமா ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளக்க எந்த உங்கள் லோக்கல் மிஷினில் எந்த பாத்தில் நீங்கள் சேவ் பண்ண விரும்புகிறீங்களோ அதை C:, வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க.
அட் லாஸ்ட் subplot.png என்ன டைப்பில் உங்களுக்கு ஜேபேக்கில் வேணுமா இல்லை பிஎன்ஜியில் வேணுமான்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். கமா இந்த இடத்துல ஐ கேன் ஏபிள் டு மென்ஷன் த குவாலிட்டி, எனக்கு என்ன குவாலிட்டியில் வேணும் அப்படின்றத கூட என்னால் மென்ஷன் பண்ணிக்க முடியும். லைக் ஹியர் ஐ வில் கிவ் குவாலிட்டி இஸ் ஈக்குவல் டு 100. கமா ஃபேஸ் கலர் உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டில் வேணும் அப்படின்றதையுமே சொல்லலாம். ஸோ ஹியர் ஐ வில் கிவ் இட் அஸ் கே தட் இண்டிகேட்ஸ் பிளாக் கலரில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் க்ளோஸ் இட். நவ் ஐ எம் கோயிங் டு சேவ் இட். ஓகே, so I'm going to run the query so it will get saved. See here we have an error. So இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா here I forgot to add R. ஸோ ஆர் ஆட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜிக்கு வந்து குவாலிட்டி 100 will not accept. ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன் டிபிஐ. ஸோ இன்ஸ்டெட் இங்கே இடத்துல நான் வந்து டிபிஐ யூஸ் பண்ண போகிறேன். அதாவது குவாலிட்டின்றதுக்கு பதில் டிபிஐ இஸ் ஈக்குவல் டு 300 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குவாலிட்டி இஸ் நாட் அக்செப்டட் டு 100. அந்த எரர் இருக்கனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ நவ் ஐ வில் ரன் த query. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆயிடுச்சு. நவ் ஐ வில் கோ டு மை டவுன்லோட்ஸ். ஐ வில் ஒன்ஸ் அகெயின் ரெஃப்ரெஷ் திஸ். பாருங்கள் இப்போ எனக்கு இந்த இடத்துல சப்ளாட் வந்து சேவ் ஆயிடுச்சு. லெட் மீ ஓப்பன் அண்ட் செக் இட். ஸோ ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து பேக்ரவுண்ட் பிளாக் கலரில் சேவ் பண்ணியிருக்கனால எனக்கு இங்கே பாருங்கள் சப்ளாட் வந்து இங்கே வெயிட் ஜஸ்ட் அ மினிட் ஐ வில் கோ ஹியர். ஸோ ஓகே இப்போ இந்த இடத்துல கே அப்படின்றத சேஞ்ச் பண்ணிவிட்டு கே. ஸோ நவ் லெட் மீ ரன் த query. ஸோ சேவ் ஆயிடுச்சு. பட் என்னோட டவுன்லோட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பிளாக் கலர் என்னோட உள்ள இருக்கக்கூடிய பிளாட்ஸ் எனக்கு கிளியராக தெரியலை. பிளாக் கலரில் மட்டும்தான் இருக்குது. ஈவன் நான் ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணாலுமே இட் இஸ் நாட் விசிபிள் ப்ராப்பர்லி. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ரைட் அ query. லைக் என்னுடைய டைட்டில் ஒயிட்டில் வேணும், எக்ஸ் லேபிள் ஒயிட்டில், ஒய் ஆக்சஸ் ஒயிட்டில், என்னோடய கிரிட் வந்து கிரே கலர், ஒன்றுமே இண்டிவிஜுவலாக நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். லெட் மீ ரன் த query. ஓகே இப்போ என்னுடைய ப்ரிவ்யூவுமே நான் பார்த்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி தான் இது ஷோ ஆகணும். லெட் அஸ் see there. I will go there. பாருங்கள் இப்போ எனக்கு கிளியராக ஷோ ஆகுது. ஸோ when I open I can show you. I can see everything. வேறு உங்களுக்கு கலர் ஒரு பிரைட்டான கலர் கொடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் பிரைட்டான கலர் கொடுத்து இதை ஷோ பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ எனக்கு கிளியராக என்னுடைய பிளாட் ஷோ ஆகுது. Like as I see here எனக்கு என்னோட plot வந்து show ஆகுது. Okay, so that's all about the subplot. So successfully நம்மளோட matplotlib series complete பண்ணிட்டோம். I hope you all enjoy this video. நிறைய விஷயங்கள் இதில் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ஒரு டேட்டா அனாலிஸ்ட்டோ அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். லெட்ஸ் க்ரோ டுகெதர். இஃப் யூ ஆர் willing to join our master class அதோட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. If you have any doubt, contact me on Instagram. Thank you.